நமக்கு ஒரு யமகாக்காரன் ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க. என்னன்னா, வண்டி வந்து ஏபிஎஸ் லைட் ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏபிஎஸ் லைட்டும் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி கொடுத்தேன். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஏபிஎஸ் லைட் வந்து அது பிஃபோரா அந்த ப்ராப்ளம் எல்லா வண்டிக்குமே வருது. உங்க வண்டி மட்டும் ப்ராப்ளம் இல்லை, எல்லா வண்டிக்குமே அந்த ப்ராப்ளம் வரும். சரி அப்பாலஜி கொடுத்தாங்க. நானும் வந்து சரி சொன்னேன், என்ன பண்ணாங்க வாரண்டியை கிளியர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மேடவாக்கத்துல இருக்க எம்ஆர் ஷோரூம் இருக்கேன். அவங்க சரி அங்கதான் ஷோரூம்ல தான் வண்டி எடுத்தது. அவங்க கிட்ட தான் பண்ணேன். அவங்க வண்டியும் ஓகே எனக்கு இப்போ நல்லா வண்டி எடுத்துட்டாங்க. வண்டி எடுக்கும் போதே வந்து ஒரு 3 நாள் அலைய வச்சாங்க. ஒரு 3 days வரைக்கும் நான் அலைஞ்சேன். மாதிரி வண்டி கொடுக்கறதுக்கே வந்து 3 daysல வந்து இன்னைக்கு கூடாதீங்க, நாளைக்கு கொடுங்க, வண்டி அதிகமாயிடுச்சு. இப்படியே வந்து தொடர்ந்து ஒரு நான் ஸ்டாப்பா வந்து ஒரு 3 வாட்டி போயிட்டு நான் 3வது வாட்டியே வந்து பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு போது நாங்க 3 வாட்டி வந்துட்டு போயிட்டேன். 3 வாட்டி வண்டி போதெல்லாம் வந்து இன்னைக்கு விடாதீங்க, நாளைக்கு இன்னைக்கு விடாதீங்க, நாளைக்கு விடாதீங்க. அப்ப நான் என்னைக்கு தான் வண்டி விட நீங்களும் ஒரு டேட் சொல்லுங்க அப்படின்னு. சரி நீங்க வண்டியை விட்டு போங்க அப்படின்னா சரி வண்டிக்கு விட சொல்றாங்க. நானும் வண்டியை விடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு 4 நாள் டைம், 4 days டைம் சரின்னு சொல்லிட்டு விட்டேன். விட்டுட்டு எனக்கு நான் வந்து 2 நாள்ல எதுக்கும் நம்ம மறுநாளே ஃபோன் பண்ணி ஒரு ஞாபகப்படுத்துவோம்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க மறந்துடுறாங்க. நான் கால் பண்ணி அவங்க நான் ஆர்டர் ப்ளஸ் 3 நாள்ல வண்டி கிடச்சிருக்கு சரின்னு தான். அதுக்கப்புறம் மழை வருது. மழை வரும்போது சரி நைட்டு டிலே பண்ணுவாங்க அப்படின்ட்டு சரி ஓகே மழை வருது டிலே ஆயிடும் கன்ஃபார்ம் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஏன்னா மழைன்னு ஒரு காப்பாற்றி எடுத்துப்பாங்க. சரி ஓகே அவங்களும் நம்ம மழைன்றனால நம்ம அவங்க கிட்ட போய் எதுவும் ப்ரிஃபராக நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க கேட்க முடியாது. சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஒரு மழை முடிஞ்சு ஒரு 2 நாள் கழிச்சு கூட நான் ஃபோன் பண்றேன். இன்னும் அவங்க வண்டி வந்து இன்னும் ஸ்பேர் பார்ட்ஸ் வரல, வந்து என்னோட மெயின் ஃபுல்லாக வாட்டர் ட்ராப் ஆயிருக்கு, அதெல்லாம் ரிலீஸ் ஆனாதான் நான் வந்து மெட்டீரியல் வந்து எடுக்க. நான் சரி அப்ப எத்தனை நாள் ஆகும், ஒரு 2 நாள் ஆகும். சரின்னு 6 நாள் விட்டாச்சு. சரி ரைட் ஓகே அவங்க 2 நாள் தாங்க, அந்த 2 நாள் நம்ம வந்து ஏன்னா அந்த 2 நாள் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே நான் வண்டி இல்லாம அக்கம் பக்கம் வண்டி வாங்கிட்டு நம்மளுக்கே ஒரு இதுவாங்க. ஒருத்தவங்க ஒரு வாட்டி கேட்டா கொடுப்பாங்க, 2 வாட்டி கேட்டுப்பாங்க. ஒரு வாரம் ஃபுல்லா ஒருத்தங்க வண்டியை கேட்டே இருந்தா அவங்களுக்கு ஒரு சேட் ஆகும். சரி அதான் நான் பண்ண அந்த வண்டி நான் கேட்கறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதுக்கு அந்த மாதிரி சரி அவங்க ஷோரூம் கால் பண்ணி கேட்கும்போது கூட அப்பயும் அவங்க அதை பண்ணல. 6 நாள் கழிச்சும் அந்த சர்வீஸை அவங்க கரெக்டா ப்ராசஸ் பண்ணல. சரி என்னடா இது நம்ம வண்டியை கொடுத்து 6 நாளுக்கு மேல ஆச்சு, வண்டி இல்லாம சுத்திட்டு. சரி நான் ஃபோன் பண்ணி நீங்க வண்டியை ரிட்டர்ன் கொடுத்துருங்க அப்படின்ட்டு. நான் பொறுமையா இருக்கும்போது நான் வந்து நீங்க ஆர்டர் காப்பி இது பண்ணிடுங்க, ஆனா நான் எக்ஸ்ட்ரா வண்டியை விடும்போது சில ஃபால்ட் தான் சொல்லியிருந்தேன். எப்படின்னா நம்மளோட இந்த லைட் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் வந்து செயின் டைட் பண்ணோம். அது நான் ப்ரிஃபரா அந்த ஃபால்ட்டை சொல்லி தான் ஒரு வாரத்துக்கு தான் இந்த ஃபால்ட்டை சொல்லி தான் விட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க திடீர்னு வந்து சரி ஓகே நீங்க வண்டி எடுத்துங்க. சரி நான் கேட்டேன் நீங்க மீதி ஃபால்ட் எல்லாம் கொஞ்சம் அட்டன் பண்ணிட்டீங்களா, எனக்கு வண்டி வந்து இப்ப ரன்னிங் கண்டிஷன்ல இருந்தா ஓகே, வண்டி ஆல்ரெடி நான் அந்த செயின்லாம் கொஞ்சம் டைட்டா இருக்கு, லூஸா இருக்குது, அதெல்லாம் அப்படின்னு. அதெல்லாம் நாங்க பண்ணிட்டோம். நீங்க வந்து அது ஏபிஎஸ் லைட் மட்டும் சென்சார் மட்டும் தான் இல்லை, அது மட்டும் வர வைக்கிறது இன்னும் ஒரு ஒரு வாரம் டைம் ஆகும். நாங்க சரி நீங்க வண்டியை கொடுத்துருங்க, நீங்க ஆர்டர் வச்சுங்க, நீங்க என்னைக்கு அந்த சென்சார் வருதோ நீங்க ஓகே அப்படின்னா சரி நானும் டேரக்டா ஷோரூம் சரி யுவா பேசுறாங்க ஷோரூம் கேட்கும். ஷோரூம்ல போயிட்டு வண்டியை கொடுங்கன்னா எடுத்து தான் நான் எப்படி கொடுத்தனோ அப்படியே தான் இருக்கேன். வண்டி செயின் டைட் பண்ணல, இந்த பட்டனை ரெடி பண்ணல, ஏபிஎஸ் சைடு எரியுது. அப்புறம் ஆனா வந்து என்னன்னா ஒரு மெக்கானிக் வந்து அந்த வண்டியை அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு சைன் போட்டு வச்சிருக்காரு. இது வந்து யமகா சர்வீஸ் சென்டர்ல வந்து வண்டி நான் அதுக்கும் சொல்றேன், அவங்க கிட்ட கேட்கறேன் என்னங்க வண்டி எதுவுமே பண்ணாம அப்படியே இருக்கு சார், அட்லீஸ்ட் ட்ரெயினாக டைட் பண்ணி கொடுத்துருக்கலாம், நம்ம 6 நாள் வச்சுதாங்க உங்களுக்கு ட்ரெயின் டைட் பண்ண டைம் இல்லை அப்படின்னு. சார் இல்ல சார் அட்டன் பண்ணிருக்காங்க சார், நான் உங்களை கேட்கறேன் அப்படின்னு. அவரும் கேட்டாரு செயின் டைட்டா. அதுக்கப்புறம் அந்த மெக்கானிக் சைன் போட்ட மெக்கானிக் வந்து பார்த்து சொல்லாது செயின் டைட் பண்ணணுமா, இது எழுதிருக்கா அப்படின்னாரு. எல்லாம் எழுதிருக்குது நல்லா பாருங்க நாங்க. அதுக்கப்புறம் திருப்பி சரி வெயிட் பண்ணுங்க, ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்க, மேல போய் செயின் டைட் பண்ணி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சரி நான் எதுக்கும் ஃபோன் பண்ணி வரும்போதே சொல்லிட்டேன் வண்டி என்ன ஏது டீட்டெயில் எல்லாம் கேட்டதுக்கு எல்லாம் ரெடியா இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து திருப்பி 1/2 hour வெயிட் பண்ணுவாங்க. நம்ம ஒர்க்ல இருக்கும்போது நம்ம சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி டைம் ஆகும்னா வந்து ஒரு 1/2 hour ஆகும், இல்லை 1 hour சொல்லிட்டு வரும். அவங்க அந்த ஒரு கேர்லெஸ்ல இருந்து தெரியும். அந்த கேர்லெஸ் யமகா ஷோரூம்ல அதுவும் மேடவாக ரொம்ப கேர்லெஸ். ஏனோ தானும் சர்வீஸ் பண்றது ஒரு கஸ்டமர். நான் அதுக்கும் வந்து மேனேஜர் எங்கன்னு கேட்கும் போது சரி இந்த டீட்டெயில் நம்ம மேனேஜர் சொல்லணும், இதே மாதிரி பிஃபோர் யாருக்கும் அந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. மேனேஜர் எங்க கேட்டா மேனேஜர் எங்கேயோ இருக்கிறாராம். அவர் எங்கேயோ இருக்கிறதுக்கு எதுக்கு மேனேஜர் உள்ள அங்க ரிசப்ஷனிஸ்ட்ல இருக்க லேடிஸ் கேட்கறேன், மேனேஜர் எங்க இருக்காங்க, நான் அவர்கிட்ட பேசணும். அவர் எங்கேயோ இருக்கிறாரு. அவர் எங்கேயோ இருக்கிறாருன்னா மேனேஜர் பிரான்ச்சுக்கு மேனேஜர்னா சூப்பர்வைசர்ஸ் தான் இருக்காங்க, அவங்க பேசுறாங்க. சூப்பர்வைசரு
எனக்கு சேல்ஸ் பண்ண சூப்பர்வைசர் கிட்ட போய் நான் பேசுறேன். இது மாதிரி நான் வந்து இது மாதிரி போனவ கிட்டத்தட்ட நான் போகும்போது எல்லாமே அந்த ஷோரூம்ல வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வந்து ஒண்ணுமே இல்லை, டேங்குக்கு ஒரு ஸ்டிக்கர் கேட்டேன். ஸ்டிக்கருக்கு என்ன 3 வாட்டி அலைய வச்சாங்க. 3 வாட்டி அலைய வைக்கிறது எப்படின்னா, நீங்க மேல போங்க நான் கொடுக்க சொல்றேன். சரி ஓகே என்ன. அதுக்கப்புறம் மேல போனா ஸ்டாக் இல்லைன்னா அப்புறம் கீழே வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அது பிஃபோர் ஷோ கேஸ்ல வந்து 2 பீஸ் இருக்கு. அது ஷோ கேஸ் பீஸ் எடுக்கக்கூடாது, அது வந்து தரமாட்டோம். நீங்க மேல போங்க, மேல ஸ்டாக் இருக்கும் சொல்றோம். சரி திருப்பி மேல திருப்பியும் அது இல்ல அப்படின்னா என்னங்க ஒரு ஒரு ரெஸ்பான்ஸே இல்லாம உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் நான் வாங்க உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன, அதுக்கு ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க, நீங்க கொடுக்க மாட்டீங்க. மேல போனா கீழே கேளுனா கீழே போனா மேல கேளு, இப்படியே ஒரு பேட்டர்னாவே 3 வாட்டி நடந்தது. எனக்கு அது வேணாம். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அது ஸ்டாக் இல்ல, நான் வந்து உங்களுக்கு கால் பண்றேன் சொல்லிட்டு நம்பரை மட்டும் வாங்கி வச்சா இது வரைக்கும் ஒரு காலும் பண்ணேன். ஓகேவா, அது ஒரு கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் அது ரொம்ப ஒஸ்டான ஒரு சர்வீஸ் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா மேல, அதுவும் வண்டி அங்கதான் எடுத்தேன். ஆக்சுவலா வந்து ஃப்ரெண்டு இதுக்கும் வந்து உள்ள இருக்கிற ஒருத்தர் மூலியமா வண்டி எடுத்தது. சர்வீஸ் விடும்போது அவரும் பேசுறாரு. தெரிஞ்ச உள்ள இருக்க மெக்கானிக்லயே ஒருத்தர் வந்து பேசி சரி ஓகே சார் உங்களுக்கோசம் நான் பேசுறேன் அப்படின்னு அவர் பேசியும் நீங்க எந்த அளவுக்கு தான் அதோட பர்ஃபார்மன்ஸ். மேனேஜர் அந்த சர்வீஸ் சென்டர்ல இருக்க சூப்பர்வைசர் 2 பேருமே தண்டகரமும். அப்போ ஒரு சொல்றோம்னா ஏதோ சம்மதம் வாங்கி பேக்கெட்ல போட்டு போனோம், நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் பண்றதுலாம் இல்ல. அதுக்கப்புறமும் நான் சொல்லியும் அவங்க வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. என்ன வண்டி நான் சொல்றேன். அதுக்காக ஓகே நான் பார்க்க சொல்றேன். சரி ஓகே சார், நீங்க பிஃபோர் நீங்க இவ்வளவு வெயிட் பண்ணது ஏன் பார்க்காம இருந்தாலும் அவங்க கூப்பிட்டு கேட்கணும்ல. ஏன் எதுக்கு நீங்க இவ்வளவு பார்க்காம இருக்கீங்க, ஒரு நம்ம ஒரு எதையுமே அதை காதுல வாங்காம ஓகே நான் பார்க்க சொல்றேன் அவ்வளவுதான், வேற எதுவுமே பேச. வண்டி எடுக்கிறதுக்கு ஷோரூம் வந்து ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா அந்த ஷோரூம் வந்து ஒர்த்து கிடையாது. ஒர்த்து கிடையாதுன்னு சொல்றது ஒரு அர்த்தமே கிடையாது. எப்ப பார்த்தாலுமே அந்த ஷோரூம்ல போனாலே பிரச்சனை. பிரச்சனை என்னமா, பிரச்சனை தான். ஆனா 3 வாட்டிக்கு 4 வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியும் அதே ப்ராப்ளம் திருப்பி அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸும் டென்ஷன் தான் எனக்கு ஆச்சு. செகண்ட் சர்வீஸ் போதே அதே மாதிரி தான் வண்டி ரெடி ஆச்சு, வந்து வண்டி எடுத்துக்கிட்டாங்க. நான் போறேன், அப்போ வந்து நான் சொன்ன ஃபால்ட் எதையுமே அரெஸ்ட் பண்ணாம வெறும் வண்டியை கழுவி உடச்சு கொடுத்தாங்க. அப்பயே சொன்னேன் ஏங்க இதெல்லாம் ஃபால்ட் இருக்கு அதெல்லாம் பாத்தீங்களான்னா பாத்துட்டோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா அது பார்க்காம தான். சரி நான் அதுக்கப்புறம் திருப்பி நாளை வச்சு அந்த ஷோரூம் அந்த ஃபால்ட்டை கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுவாங்க. இதனால வந்து என்னன்னா நம்ம வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு நம்ம போய் அந்த ஷோரூம்ல வண்டியை விடுறதே ஒரு பெரிய விஷயம். அதை வந்து அவங்க அதை கரெக்டா எதுக்கு கொடுக்குறோன்றதே தெரியாம அந்த வேலையை பண்ணும்போது கடுப்பாகும். அதுக்கும் எழுதி வாங்குறாங்க, இந்த வண்டியில இந்த ஃபால்ட் ஒரு ஃபால்ட்டை அட்டன் பண்றாங்க. தயவு செய்து யமகா இந்த சர்வீஸ் சென்டர் கஸ்டமர் வேணும்னா நீங்க தயவு செய்து வந்து இந்த சர்வீஸ் சென்டர் போயிட்டு மேடம் தயவு செய்து ஒரு என்கொயரி போட்டு என்ன எது செக் ஒஸ்டா ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறவங்கலாம் அடைய வச்சுட்டு கஸ்டமரை டென்ஷன் ஏற்றிட்டு வண்டி வாங்குறவங்க 60% அத்தனை பேருமே வண்டி வாங்கி முடிஞ்சு நம்ம சர்வீஸ் போது நம்ம ஒரு ஆளா கன்சிடர் வச்சுக்கோம். ஏன்னா அவங்க வேலை அவங்க நம்மளுக்கு வண்டி அவங்க டார்கெட் முடிகிற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு வந்து தேவை, அவங்க டார்கெட்டை முடிச்சுட்டு அவங்களுக்கு தேவை கிடையாது. அதனால இன்னும் ஒரு பர்ஃபார்மன்ஸும் வந்து ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாத ஒரு ஷோரூம். அடுத்த வாட்டி எனக்கு இதுக்கும் கால் பண்ணி வர கேட்பாங்க. நான் அதுலயும் சொல்றேன் சத்தியமா ஸ்கோர் கிடையாது சாரிங்க, ரொம்ப அலைய வைக்கிறாங்க சொல்லிதான் வைக்கிறது. ஓகேவா, சும்மா இதுவா இருக்கு. இன்னும் எனக்கு 6 நாள் டைம். ஆனா என்னன்னா இப்ப அந்த லைட் எரியல. ஓகேவா, அந்த ஏபிஎஸ் லைட் எரியல. மழை காரணமாக கூட வந்து அது சில பேர் கேட்ட மெக்கானிக் கிடைக்கிறது மழை வந்து சென்சார்ல ஏன்னா வந்து பட்டு இருந்தா கூட அந்த மாதிரி ஆயிருக்கும்பா. ஏன்னா நீ வந்து கொஞ்சம் வண்டி ஓட்டி பாரு அப்படின்னாங்க. ஓட்டி பார்த்து ஒரு 2 நாள் முன்னாடி அப்படியே இருந்தேன்னா இப்போ நான் மழை நின்ன பேருக்கு வந்து அந்த லைட் எதுவுமே எரியல. இந்த இடத்துல லைட் எரியும், இந்த இடத்துலயும் டிசிசின்னு சொல்லிட்டு ஒரு லைட் எரியும், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லைட் எரியும், ப்ளஸ் வந்து ஏபிஎஸ் லைட் எரியும். இப்போ நான் பிரேக் வந்து ஹெவியா எங்கேயாவது அடிச்சேன்னா டயர் வந்து தேய்ச்சிட்டு போதே தவிர இந்த ஏபிஎஸ் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். ஓகேவா, இதுதான் இனிமேட்டு யமகா ஷோரூம் தயவு செய்து அதை மாத்தி. இதுதான் வேற ஒரு சொல்றதுக்கு விருப்பம் இல்ல. என்னோட ஆதங்கத்தை கூட்டிட்டேன். சொல்றதுக்கு இல்லை. பாய்.